இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி, சந்தோஷம், ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுத்தி இருந்துட்டே இருக்கும். இந்த ஆட்டிடியூடை ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும். சரியா? அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பத்தி, அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம ரிஷபராசிக்கு பார்க்க போறோம். ரிஷபராசிக்கு அதிபதி அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே அழகு, ஒரு ஸ்டேபிள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே சுக்கிரனோட காரகத்துவங்கள். எப்போதுமே அமைதியா இருக்கிறது, நிதானமா இருக்கிறது, என்ன மனசுல எப்போதும் ஒரு உறுதியான தன்மை இருக்கிறது, நினைச்சதை மாற்ற முடியாத ஒரு அதை ஒன்று நினைச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மாற மாட்டீங்க. ஸோ அப்போ கொஞ்சம் புடிவாத தன்மையும் கொஞ்சம் அதிகம். மற்றவங்களை விட நீங்க ஸ்லோ தான், ஆனா ஸ்டெடியா இருப்பீங்க. அது முதல் விஷயம். எந்த வேலையும் திடமான மனசோட முடிச்சிடுவீங்க. எப்போதுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் பொழுது உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். எப்போதுமே உங்களுக்கு பொறுமை ஒரு ஆயுதம். உண்மை. ஏன்னா அவசர முடிவுகள் எடுக்காம அதுல ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபாலை சந்திக்காம ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா வின் பண்றதுக்கு உங்களுக்கு பை நேச்சுரலே உங்ககிட்ட இருக்கு. அப்போ வெற்றி தாமதமா வந்தாலும் உறுதியா வரும். இதுதான் முதல் நிலைப்பாடு. அப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படிங்கிற ஆட்டிடியூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போதுமே லக்ஸுரி மைண்ட் செட் இருக்கும். என்ன எதை ஒரு பியூட்டியா இருக்கட்டும், இல்லை ஒரு பிளஷரை அனுபவிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு பொருள் வாங்கணும்னாலும் பிராண்டடா வாங்குறது. ஓகேவா? இட்ஸ் ஆல்சோ குட். ஆனா ஓவர் ஸ்பெண்டா ஆகாம பாத்துக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல எப்போதுமே லக்ஸுரியை வெளிப்படுத்துறதுங்கிறதும் தட்ஸ் ஆல்சோ ஆட்டிடியூட் தான். ஆனா தேவையான அளவுக்கு அதை நம்ம வெளிப்படுத்தணும். ஓகேவா? ஆனாலும் ஓவர் ஸ்பெண்டிங் அதனால பண்ணக்கூடாது. பணத்தை உருவாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. எந்த இடத்துல எங்க எப்படி பணம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பிலே வரும். உங்களுக்கு இயல்பிலே வர்றது பார்த்தோன்னா பிஸ்னஸ், ஃபினான்ஸ், டிசைன்ஸ், ஃபுட்டு, ஆர்ட், இதுல எல்லாமே அதுல எப்படி பணம் பண்ணணும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சாலே போதும், நீங்க அதுல பணம் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. அது உங்களோட ஒன் ஆஃப் தி ஒரு மெயின் ஆட்டிடியூடா இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டூ தட். அந்த இதுல நீங்க ஓகே இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு பிளான் போடுறீங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் பண்றீங்க. ஓகேவா? ஆனா அதை கன்சிஸ்டன்சியா பண்றீங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த இடத்துல அதை பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்றீங்க, நடுவில் ஒரு பிரேக் விழுதுல்ல, அதை சரி பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு அதுக்காக போடுங்க. எந்த பிளான் போட்டீங்களோ அந்த ஒர்க்குக்கு உண்டான பிளானை போடுங்க. அதை கன்சிஸ்டன்ஸா எடுத்துட்டு போங்க. நீங்க எப்படின்னா அன்பு அதிகமா கொடுப்பீங்க, கொட்டிடுவீங்க. அவ்வளோ சீக்கிரத்துல டக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவீங்க. நீங்க அன்பு கொட்டுவீங்க. ஆனா அவங்க ஒரு வாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. என்ன ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவீங்க. அப்ப ஃபர்கிவ்னஸை கத்துக்கோங்க, மன்னிக்கிற மனப்பான்மையை கத்துக்கோங்க. அது ஏன் அப்படின்னா உங்களோட மைண்ட் பீஸ்க்காக சொல்றேன். உங்களுக்கு நிறைய துரோகங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அதை லெட் ஹிம் கோ அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் எப்போதும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னா, குடும்பத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உங்களை நம்பி ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. என்ன
அதை வந்து நீங்க நல்லபடியா சமாளிக்க கத்துக்கணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். லீடர்ஷிப் பை காம்னஸ். அமைதியா இருந்து அதை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை போய் டக்குன்னு அது ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு அதை அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு டக்குன்னு சொல்லிடுவீங்க. அது அவங்களுக்கு ஹேட் ஆயிடும். ஸோ ஓகேவா, ஈச் பீப்புள் வித் தி ஈச் பர்சனல் ஸ்பீச் வந்து யூ ஹாவ் டு ஹைட் வித் யூ ஒன்லி. ஓகேவா, ஒருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல இருங்க. இவங்களோடது அவங்கள்ட்ட சொல்லி, அவங்களோடது இவங்கள்ட்ட சொல்லி நீங்களே வந்து உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்காதீங்க. அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, அவங்களோட பிரச்சனையை வந்து எப்படி தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க, உங்களுக்கு தேவையா இருந்தால். அடுத்தது, எப்போதுமே நீங்க சேஞ்ச் வந்து விரும்ப மாட்டீங்க. ஒரு விஷயத்துல சேஞ்ச் நடக்குது அப்படின்னா விரும்ப மாட்டீங்க. அது ஏன் நான் சேஞ்ச் பண்ணணும், இப்போ என்ன இது புதுசா அப்டேட் ஆயிருக்கு, அதை நான் டக்குன்னு அடாப்ட் ஆகணும் அப்படின்னு அடாப்ட் ஆக மாட்டீங்க. ஆனா யூ ஹாவ் டு அடாப்ட் இட். ஏன்னா சேஞ்ச் தான் growth. நீங்க எப்போ வந்து ஒரு வாட்டி நீங்க உங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு growth அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த ஆட்டிடியூட வச்சுக்கோங்க. உங்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட பிடிவாதம். மற்றவங்களோட ஆலோசனையை நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன, சில நேரம் அது உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ வந்து யார் என்ன சொல்றாலும் கேட்டுக்கங்க. அப்புறம் அது உங்களுக்கு தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க தள்ளி போடுங்க. எடுத்த உடனே அதை காதலே வாங்காம இருந்துட்டு நீங்க வந்து பெரிய ஒரு டவுன்ஃபாலுக்கு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் அதை கேளுங்க, லிசன் பண்ணுங்க, நமக்கு அது தேவையா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் அது வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. சரியான நேரத்துல வளைந்து கொடுக்கும் தன்மையை ஏற்படுத்திக்கோங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல பார்ட் 2 அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட்ல போடுங்க. அதுக்குண்டான வீடியோ மேக் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.